ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரைக்கூட்டு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இது அரைக்கீரை ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் உளிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவு 4-5 பீஸ் பல் பூண்டு, கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது 4 ஸ்பூனு பாசிப்பருப்பு ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுபோல் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு கீரை போடுங்க. கீரையை வாஷ் பண்ணி வச்சு கீரை போடுங்க. போட்டு இது வெங்காயம், பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் இதுலேயே போட்டுருங்க. வாஷ் பண்ண பருப்பு இதுலேயே போட்டுருங்க. தக்காளி இதில் போட்டுருங்க. இதில் இது 2 பச்சை மிளகு அப்படியே அறுக்காமல் போட்டுருங்க. உப்பு தேவைக்கு அளவு போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு அளவு உப்பு. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது நல்லா ஒரு இலக்கி தண்ணி உங்களுக்கு பத்தாட்டி இன்னொரு 3/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க குக்கரை. இது மாதிரி ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்புலாம் நல்லா வெந்து ஒன்று போல் ஆயிடுச்சு. இங்கே மத்தில் இந்த பருப்பு நல்லா கடையணும். இதுபோல் கடைஞ்சி உப்பு காரம் எல்லாம் நீங்கள் அளவு பார்த்துக்குங்க. கடைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கீரைக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கீரை பிள்ளைய சாப்பிடாத பிள்ளையோட இந்த மாதிரி கூட்டு வச்சு கொடுங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சப்பாத்திக்கு வச்சு கொடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது. இது ரைஸு சப்பாத்திக்கு தான் நல்லா டேஸ்டியாக நல்லா ருசியாக இருக்குது. இது செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.